ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் விசுவாசியுடன் அவிசுவாசியின் உறவு என்கிற தலைப்பின் கீழாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் செய்தியை வழங்கியிருக்கிறார். விசுவாசிகளை குறித்து அவர்கள் விசேஷித்த ஜனங்கள் என்று உபாகமம் 7வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9லிருந்து 12 வரையிலும் பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம் என்று பார்க்கிறோம். யோவான் 17வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் 17ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது விசுவாசிகளை என்னுடையவைகள் என்று சொல்லுகிறார். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா காலத்துக்கும் எல்லா இடங்களுக்கும் பொருந்துகின்ற ஒரு கொள்கையை இங்கே பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லி அங்கே 14வது வசனத்திலே அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். விசுவாசி அவிசுவாசி உறவால் ஏற்படுகிற தீமைகளை வேதாகமும் மிகவும் தெளிவாக போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கை அனுபவங்களின் வழியாக அது நமக்கு மிகவும் தெளிவாக அவைகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. அவிசுவாசிகளுடனான உறவுகள் கிறிஸ்தவ தூய்மையையும் அர்ப்பணங்களையும் தகுதிகளையும் சிதைக்கும் என கருதப்படுவதே இதனுடைய முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே அதை பொறுத்தமற்ற இணை என வேதாகமம் குறிப்பிடுகிறது. பொதுவாக பலரும் இவ்வேத பகுதியை திருமணங்கள் தொடர்பில் மட்டும் அவர்கள் எடுத்துரைப்பது வழக்கம். அப்படி பவுல் எடுத்துரைக்காமல் அவிசுவாசிகளை துணைகளாக பெற்றவர்கள் பிரிந்து போக அவர்களுக்கு அனுமதி இல்லை என்றே போதிக்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாய் இருந்தும் அவனுடைய வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாய் இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். ஆனால் புதிதாக திருமணம் செய்வோர் இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 39வது வசனத்தில் ஒரு கணவன் மரித்து போனான் என்று சொன்னால் அவள் தனக்கு இஷ்டமான ஒரு புருஷனை, ஆனால் அவன் கர்த்தருக்கு உட்பட்டவனாய் இருக்கிறவனை திருமணம் செய்து கொள்ள கடவுள் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். உபாகமம் 22:10 அங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? மாட்டையையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. மாட்டையும் கழுதையும் சேர்த்து யாருமே உழுகிறதற்கு பயன்படுத்துகிறதில்லை. ஒரு பொதுவான நோக்கத்துடனும் பணியிலும் இந்த காரியங்கள் இணைக்கப்படுவதை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை மறுதலிப்பவர்களோடு பிணைக்கல் படாமல் இருக்க நாம் கிறிஸ்துவோடு பிணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. மத்தேயு 11வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவே அருமையான ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாக போதிக்கிறார். 28வது வசனம் 29வது வசனங்களிலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அங்கே கிறிஸ்துவோடு கூட விசுவாசிகள் அங்கே நுகத்திலே இணைக்கப்பட்ட பின்பு அவிசுவாசிகளோடு கூட இணைக்கப்படுக முடியாது என்கிற காரியத்தை வேதம் நமக்கு போதிக்கிறது. அவிசுவாசி விசுவாசி திருமணத்தை, இனிமேல் பண்ணப்போகிற திருமணத்தை தடை செய்கிறது. தவறான சுவிசேஷம் சொல்லுகிற கள்ள போதகர்கள், அடிப்படை சத்தியங்களை மறுப்பவர்கள், இவர்களோடு கூட உள்ள ஐக்கியத்தை இது தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவிசுவாசிகள் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்வதையோ, வேலைக்கு அவிசுவாசிகளை அமர்த்துகிறதையோ, அவிசுவாசிகளுடன் எல்லா தொடர்புடைய துண்டிக்க வேண்டும் என்றோ பவுல் போதிக்கவில்லை. 1 கொரிந்தியர் 5:9-10 விபச்சாரக்காரருடைய கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர்கள், கொள்ளைக்காரர்,
விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவேனும் கலந்திருக்க கூடாது என்று எழுதவில்லை. நான் அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே என்று பவுல் அப்போஸ்தலன் அங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். அவிசுவாசிகளை ஆதாயப்படுத்துகிறதற்கு பவுல் அவர்களோடு சேர்ந்திருந்தான் என்பதை நாம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து 23வது வசனம் வரையிலும் அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போல் ஆனேன். எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். சுவிசேஷத்தினால் அங்கே அநேகரை ஆதாயப்படுத்துகிறதற்காக பவுல் அவர்களோடு கூட சேர்ந்திருந்தான் என்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 11வது அதிகாரத்தில் 19வது வசனமும் இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மனுஷகுமாரன் போஜன பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆகினாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நாம் பார்க்க முடியும். 3வதாக விசுவாசிகள் அவிசுவாசிகளுடன் நெருக்கமான ஒரு ஐக்கியம், ஒரு பொதுவான இலக்கு, வேதாகம கொள்கையுடன் சமரசம் செய்வதற்கான உறவுகள், இவைகள் நாம் செய்தோம் என்று சொன்னால் அவர் தவறான ஒரு காரியம். அவிசுவாசிகள்கிட்ட நெருக்கமாக ஐக்கிய வைக்கிறது, எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் போய் சொல்கிறது, ஒரு பொதுவான கோல், இந்த கோல் என்று சொல்லி வைத்து கொள்ளுகிறது. வேதாகம கொள்கையுடன் சமரசம், அவங்க சொல்லுவாங்க எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்லாம் சொல்லும்போது அந்த சமரச உறவுக்கு ஒத்துக்கொள்ளுகிற காரியங்கள் நடந்து விடாதபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுடன் விசுவாசிகள் வைக்கும் ஐக்கியத்துக்கு ஆபத்து விளைவிக்கிற காரியங்களை உண்டு பண்ணுவார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று வேதாகமம் தடை செய்கிறதை பார்க்கிறோம். விசுவாசிகள் தாங்களே அவிசுவாசிகளுடன் இணைவது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதற்காக ஒரு 5 கேள்விகளை இங்கே பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறதை பார்க்கிறோம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது என்று கேட்கிறார். நீதிக்கும் அநீதிக்கும், நீதிமானாய் மாற்றப்பட்ட பின்பு நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்கார்கிற இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் நீ பிரியமாக இருக்கணும். பரியாசக்காரர்களோடு கூட இணைந்து கொண்டு நீ புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட பின்பு நீ இருக்கலாமா? உனக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது. முதல்ல நம்ம அந்தகாரமாக இருந்தோம், இப்பொழுது நம்மை ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு அவர் வரவழைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசுவே சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஒளியின் இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆச்சரியமான ஒளியை தரிசிக்க வந்திருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நம்ம ஒளிக்கும் இருளுக்கும் எப்படி ஐக்கியம் இருக்க முடியும்? ஒளி வந்துச்சுனாலே இருள் விலகி போயிருமே. அவர்களோடு கூட நீங்கள் எப்படி ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்கிறார். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. பேலியாள் என்று சொன்னால் எபிரேய வார்த்தையிலே மதிப்பில்லாத அல்லது தீய என்று அர்த்தம். இங்கே சாத்தானுக்கு ஒரு பெயராக பவுல் அப்போஸ்தலன் பேலியாள் என்று பயன்படுத்துகிறார். விசுவாசிகள் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற பொழுது அவர்கள் எப்படி அந்த தீய மதிப்பில்லாத பேலியாளோடு இணைந்திருக்க முடியும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம்.
அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக எபேசியர் 2:2 சொல்லப்பட்டபடி அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆவிக்கேற்றபடியாக நீங்கள் நடந்து கொண்டீங்க என்று சொல்லுகிறார். யோவான் 8:44 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஆகவே கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஒரு இசைவு இருக்க முடியாது. தீமையான காரியங்களோடு கூட இசைந்து செல்ல முடியாது. மதிப்பில்லாத காரியத்தோடு கூட இணைந்து செல்ல முடியாது என்று பவுல் போதிக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று கேட்கிறார். அதாவது தேவனை ஆராதிக்கிறவர்களாக வந்துவிட்ட நீங்கள் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்து விட்ட பின்பு உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன பங்கு என்று கேட்கிறார். அதனைத் தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிகள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள் என்று 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, எபேசியர் 2:21-22 ஆகிய வசனங்கள் போதிக்கின்றன. அவிசுவாசிகள் தேவனை தவிர பிறவற்றை ஆராதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நீ ஆலயமாக இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய உலகத்தின் காரியங்களையே பொருளாசை மற்றும் எத்தனை காரியங்களும் விக்கிரகமாக எண்ணுகிறார்களே, அவர்களுக்கும் உனக்கும் என்ன ஒரு சம்பந்தம் என்று சொல்லி பவுல் கேள்விகளை கேட்கிறார். கேட்டுவிட்டு ஒரு சரியான ஒரு முடிவை தரும்படியாக பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவர் அங்கே எடுத்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த 2 கொரிந்தியரில் 6வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தில் தேவன் கட்டளையிட்டதாக சொல்லுகிறார். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கட்டளையாக கொடுக்கிறார். அது பழைய ஏற்பாட்டின் வசனங்களை இங்கே நினைவுபடுத்துகிறார். ஏசாயா 52:11-12 புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பின்னே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று சொல்லி அந்த வசனங்களை இங்கே நினைவுபடுத்துகிறார். எரேமியா 31வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாயிருப்பான் என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறாரே, அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே, அந்த காரியத்தை நினைவுபடுத்தி இந்த சத்தியத்தை ஆழப்படுத்தி அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பிரிக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்தின் ஐக்கியத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறார்கள். ஆனால் சர்வ வல்ல தேவனுடைய ஐக்கியத்தை பலனாக அவர்கள் பெறுகிறவர்களாக இருக்கிறபடியினாலே அந்த காரியத்தை நாம் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு உலகத்தின் ஐக்கியத்தையும் உலகத்தின் சந்தோஷத்தையும் விட்டு விடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அநேகர் இரண்டையும் பெற்றுக்கொள்ள விரும்புவார்கள், ஆனால் அது சாத்தியமில்லாதது என்று யாக்கோபு 4:4 சொல்லுகிறது. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். ஆகவே விசுவாசிகள் அவிசுவாசிகளுடனான உறவில் அவர்கள் எத்தனை ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. இந்த ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொண்டால் நாம் எடுக்கிற தீர்மானங்களிலே, ஆண்டவருக்கென்று வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கையிலே, ஆண்டவருக்கென்று ஓடுகிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு நிதானமாக பரிசுத்தமாக பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.